ஹலோ கைஸ், இப்போ நம்ம டாக் ப்ரோ எபிசோட் 1ல பார்ட் 2 பார்க்கலாமா? தூளுமே ஸ்கூலுக்கு போய் பிரேக் டைம்ல கேண்டீன்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து ஒரு பையன் வந்து உட்காந்து, யாருமே இங்க இல்லல, அதான் நீங்க தனியா இருப்பீங்கன்னு வந்து உட்காந்தே அப்படின்னு சொல்றான். அப்பன்னு பார்த்து இன்னொரு பையனும் வந்து உட்காந்து, நம்ம 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டோலாம் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறாங்க. அவங்க 3 பேருமே நம்பரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுல சன்னுங்கிறவனும் நான் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் கிளாஸ் கட் அடிச்சுட்டு பார்ட் டைம் ஒர்க் தேட போறேன் அப்படின்னு சொல்றான். அது கேட்டு தூளும் பிட்டாயுமே அப்ப நாங்களுமே ஒர்க்குக்கு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. சன்னுமே அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கிறான். அப்பன்னு பார்த்து ஒரு கார் வேகமா வருது. அந்த ரோட்ல ஒரு நாய்க்குட்டியும் உட்காந்துக்கிட்டு இருக்கத பாக்குறான். சன்னுமே ஓடி போய் அந்த காரை நிறுத்துறான். அந்த கார்ல உள்ளவனும் நான் ஒரு இடத்துக்கு சீக்கிரமா போறேன், வழிய விடு அப்படின்னு சொல்றான். சன்னுமே அந்த வாயில்லா ஜீவனை கொல்ல பாக்குறியே, நீ எல்லாம் மனுஷன் தானா அப்படின்னு சொல்லி திட்டுறான். அந்த கார்ல உள்ள பையனே அது ஒண்ணுமே கேட்டுக்கிறாம காரை வேகமா எடுத்துட்டு அங்க இருந்து போறான். சன்னுமே அவனோட காரை போட்டோ எடுத்துட்டு உன்னோட லைசன்ஸை ஃபர்ஸ்ட் கட் பண்றேன்டா அப்படின்னு சொல்றான். ரெண்டுமே தூள் அவனோட ஃப்ரெண்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பார்ட்டி வைக்கிறான். அங்க உள்ள எல்லாருமே தூள் கூட நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கிறாங்க. சன்னுமே ஒரு காரங்க கூட பிரச்சனை பண்ணவே தான் அந்த கடைக்கு ஓனரா இருப்பான். அவனுமே அங்க உள்ள எல்லாருக்குமே ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து கொடுக்கறான். தூளுமே ட்ரிங்க்ஸ் எல்லாம் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அது கேட்ட மீனுமே தூள் ட்ரிங்க்ஸ் பண்ணா அவனுக்கு அலர்ஜி வரும், சோ அதை நானே குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறான். தூளுமே எப்படி எனக்கு அலர்ஜின்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். மென்னுமே உன்னோட அம்மா தான் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த ட்ரிங்க்ஸ் அவன் குடிக்கிறான். அந்த கடை ஓனர் நேம் போக்கிங். அவனுமே என்னோட கடைக்கு வேலை செய்ய ஒரு ஆளு வேணும், யாராவது இருந்தா சொல்லுங்கன்னு சொல்றான். அப்பன்னு பார்த்து தூளுமே என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் பார்ட் டைம் தான் தேடுறான் அப்படின்னு சொல்லி சண்டை சொல்றான். போக்கிங்கும் சரி அவனோட நம்பர் கூட அப்படின்னு சொல்லி நம்பரும் வாங்கிக்கிறான். அப்பன்னு பார்த்து மென்னோட இன்னொரு ஃப்ரெண்டுமே வரான். மென்னுமே அவனை பார்த்து தூள் கிட்ட சொல்றான், இவன் ரொம்ப பெரிய பணக்காரன், நீ என் கூட ஃப்ரெண்டா இல்லைன்னா இவனை மீட் பண்ண கூட முடிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்றான். அவனுமே தூள ஒரு மாதிரி ஆட்டிடியூடாவே பாத்துட்டு இருக்கான். இன்னைக்கு என்னோட ட்ரீட் தான், எல்லாருமே என்ன வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றான். அங்க உள்ள எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அங்க உள்ள எல்லாருமே நல்லா ட்ரிங்க்ஸும் பண்ணிடுறாங்க. தூள் அப்புறம் அந்த பணக்காரனை தவிர. அப்பன்னு பார்த்து அங்க இருந்த 2 பொண்ணுங்களும் டைம் பார்த்துட்டு 11:30 ஆனனால நாங்க டிராமா பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. தூளுமே மென்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு வரான். ஆனா மென்னுமே நல்லா குடிச்சனால தத்துவமா பேச ஆரம்பிக்கிறான். இருக்கிறது ஒரு லைஃப் தான், ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணி டேட்டிங் எல்லாம் போ அப்படின்னு சொல்றான். தூளுமே சரி நம்ம இதை வீட்டுல போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கார்ல உட்காரு அப்படின்னு சொல்றான். தூளுமே சரி சீட் பெல்ட் போடு அப்படின்னு சொல்றான். மென்னுமே போடாதனால இவன் அதை போட்டு விடலாம்னு சொல்லி போட்டு விட போகும்போது மென்னுமே அவன் வீட்டுல வளர்க்குற டாக் ஹீரோ மாதிரி தூள் தெரிஞ்சனால நல்லா கொஞ்சி அவனுக்கு முத்தம் எல்லாம் கொடுத்துடுறான். நெக்ஸ்ட் டே தூளுமே நூறும் வெளியே கூட்டிட்டு போகலாம்னு சொல்லி வெளியே வரான். அப்பன்னு பார்த்து பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து, நீங்க யாரு புதுசா இருக்கீங்க, நீங்க மென்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு தூளுமே இல்ல நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்றான். அந்த லேடியுமே நீங்க இங்க வந்தனாலதான் மென் ஹாப்பியா இருக்கிறான், இல்லைன்னா தனியா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும் போது மென்னுமே வரான். தூளுமே அந்த லேடி கிட்ட மென்னு நேத்து நைட்டு நல்லா சரக்கடிச்சிட்டு என்ன டாக்னு நினைச்சு கிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றான். மென்னுமே அது தெரியாம நடந்தது தானே, சும்மா இரு அப்படின்னு சொல்லி திட்டுறான். தூளுமே சரி நீ மறக்காம லஞ்ச் சாப்பிட அப்படின்னு சொல்ல மென்னுக்கும் ஷை ஆயிட்டு அங்க இருந்து போயிடுறான். அந்த லேடியுமே சரி ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணா என்கிட்ட வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. 2 பேரும் ஒரு லவர்ஸ் மாதிரி இருக்கனால அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி நினைச்சுக்கிறாங்க.